வணக்கம். புதுவை அரசால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இடிந்த நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை ராஜீவ்காந்தி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 4 லட்சம் ரூபாய் மானிய தொகை அடிப்படையில் பயனாளிகள் ஏற்கனவே தவணைகளாக 6000, 10,000, 20,000 ரூபாய் என மானியம் பெற்று குடிசை மற்றும் மண் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் அரசால் 30 வருடங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் இடிந்த நிலையில் உள்ளதால் இவற்றையும் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான ஆலோசனை கூட்டம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜவேலு, துணை சபாநாயகர் TPR செல்வம், தலைமை செயலர் ஸ்டாட்டன் பி சாங்கி, நலத்துறை செயலர் விவேக் பாண்டே, ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், பாட்கோ மேலாண் இயக்குநர் இளங்கோ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் கடும் அவதிப்பட்டனர். புதுவை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளாக 5,000 ரூபாய் ஊதியத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மற்றும் 4 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளதால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த ஊழியர்கள் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு திரண்டு பணியை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்தகவலை அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தியும் அதனை ஊழியர்கள் ஏற்காமல் தங்களுக்கு ஊதியம் தராமல் மேலாண் இயக்குநர் இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டி போராட்டத்தை தொடர்ந்தனர். ஊழியர்களின் இந்த போராட்டத்தால் மருத்துவமனையில் பணிகள் பாதிக்கப்பட்டன. மேலும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூரில் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்ல மகன் மறுத்ததால் மனமுடைந்த தாய் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். புதுவை வில்லியனூர் அருகே காட்டேரி குப்பத்தைச் சேர்ந்த சுசீலா என்ற பெண்மணி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். எனவே மளிகை கடை நடத்தி வரும் தனது மகன் ஜெகதீசனிடம் தன்னை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி கூறியுள்ளார். ஆனால் அவர் மகன் அழைத்துச் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சுசீலா வீட்டிலிருந்து வெளியேறி வில்லியனூர் வரை நடந்தே வந்து புதுவையிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் முன் பாய்ந்தார். இதில் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து அவரது மகன் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுசீலாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற தொழிற்பயிற்சி முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை NT மகாலில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தொழிற்பயிற்சி முகாம் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாலமுருகன் மற்றும் மேலாண் இயக்குநர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு தொழிற்பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தினர் ஆகிய சிறுபான்மை இனத்தை சேர்ந்த 50 இளைஞர்கள் பங்கேற்ற முகாமில் நிதி உதவிகள் பெற ஆலோசனைகள் குறித்து பல்வேறு தகவல்களை சிறந்த தொழில் வல்லுநர்கள் வழங்கினர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் பிறந்த நாள் விழாவில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம் குடும்பத்தினர், கட்சி நிர்வாகிகள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் முன்னிலையில் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார். விழாவில் திமுக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், பொருளாளர் அன்னிபால் கென்னடி, வழக்கறிஞர் அமாவாசை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடி மகிழ்ந்த சீதா வேதநாயகத்தை சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். குலை நோயால் நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பல கிராமங்களில் உள்ள பல ஏக்கர் நிலங்களில் நெற்பயிர்களை குலை நோய் என்கின்ற கொள்ளை நோயால் கடுமையாக பாதித்துள்ளதால் விவசாயிகள் பேரிழப்பிற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வேர் முதல் முழுமையான பயிரை அழித்தொழிக்கின்ற இந்த கொடுமையான நோய் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பயிர்களை தாக்கியதால் மாபெரும் சேதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் தற்போது இந்நோய் பாதிப்பு ஏற்பட்டதற்கு காரணம் கடந்த 2 வருடங்களாக விவசாயத்துறை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சிங்க் சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு வழங்கப்படாததுதான் என்றும்
மேலும் பல்வேறு நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்ற விவசாயிகளுக்கு தற்போது இந்த நோய் பாதிப்பால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், ஆனால் இது பற்றி கவலைப்படாத அரசு கடந்த வாரம் 5 நட்சத்திர சொகுசு ஓட்டல் கட்டுவதற்கு 1 கோடி ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதை காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிப்பதாக கூறிய வீரராகவன், மேலும் விவசாயிகளின் நெற்பயிரை காக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் விவசாயிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தும் நிலை ஏற்படும் என்று கூறினார். சாதி கலவரத்தை தூண்டுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கிராமப்புற எஸ்பி தெய்வசிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை கிராமப்புற எஸ்பி அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் எஸ்பி தெய்வசிகாமணி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் எஸ்பி தெய்வசிகாமணி பேசுகையில், சாதி கலவரத்தை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோன்று பள்ளிகளிலும் மாணவர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை சாதி கலவரமாக மாற்றுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் அரசு மாணவர் சிறப்பு பேருந்துகளில் மாணவர்கள் அல்லாத மற்றவர்கள் பயணம் செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் பணம் கேட்டு மிரட்டுபவர்கள் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்த அவர், மேலும் தற்பொழுது கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு வருவதை முன்னிட்டு வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் புதிய நபர்கள் குறித்து அந்தந்த பகுதியில் உள்ள போலீசார் கண்காணிக்க வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் மோகன்குமார், ஜெயராமன், சண்முக சுந்தரம், பழனிவேல் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பாசிக் ஊழியர்கள் சம்பளம் வழங்க கோரி சாரம் அவ்வை திடலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாசிக் தொழில்நுட்ப ஊழியர்கள் நிலுவையில் உள்ள 16 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள 2 ஆண்டு போனஸை உடனடியாக வழங்க வேண்டும், சம்பளம் வழங்காததால் இறந்து போன ஊழியர்கள் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாரம் அவ்வை திடலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். வெளிநாடு வாழ் பிரெஞ்சு குடிமக்கள் சபை உறுப்பினர் தேர்தல் புதுவையில் மே 25ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பாக தென்னிந்திய பிரெஞ்சு குடிமக்கள் சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வெளிநாடு வாழ் பிரெஞ்சு குடிமக்கள் சபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் பிரதிநிதிகள் தேர்தல் புதுவையின் 4 பிராந்தியங்களில் மே 25ஆம் தேதி நடக்கிறது என்றும், இதில் உலகம் முழுவதிலும் உள்ள 15 லட்சம் பிரெஞ்சு குடிமக்கள் அனைவரும் 444 மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்வார்கள் என்று தெரிவித்தார். மேலும் இதில் புதுவையில் 3 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும், இவர்கள் 6 ஆண்டு காலம் பதவியில் இருப்பார்கள். இவர்கள் வெளிநாடு வாழ் பிரெஞ்சு குடிமக்களின் கோரிக்கைகளை பிரெஞ்சு அரசுக்கு தெரிவித்து தீர்வு காண்பார்கள் என்று கூறினார். புதுவை AFT மில் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கூறுகையில், டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்த தன்னை AFT தொழிற்சங்க தலைவர்கள் சந்தித்து AFT மில்லை புனரமைத்து தர வேண்டும், மீண்டும் இயக்கிட வேண்டும் என்று கோரி மனு அளித்ததாகவும், இந்நிலையில் பட்டானூர் மில் இடத்தை விற்பது தொடர்பாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து தான் பேசி இருப்பதாகவும், மீண்டும் அவரை சந்தித்து இதுகுறித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மில்லை தொடர்ந்து நடத்த தேவையான நிதியை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாகவும், மிக விரைவில் AFT மில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியுடன் கூறினார். தொடர் மழை காரணமாக புதுவைக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் ஊசிட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏரியில் நீர் நிரம்பியது. புதுவையில் உள்ள 84 ஏரிகளில் மிக பெரிய ஏரியாகவும், புதுவை மக்களின் நீர் ஆதாரமாகவும், சுற்றுலா பயணிகளை கவரும் ஏரியாகவும் ஊசிட்டேரி ஏரி திகழ்கிறது. இந்த ஏரிக்கு சங்கராபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஏரியின் ஒரு பகுதி வறண்டு காணப்பட்டதால் பாசனத்திற்கு வழங்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டது. இதனால் தண்ணீர் குறைந்ததாலும் ஏரி வற்றாமல் இருந்தது. இந்நிலையில் புதுவையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக ஊசிட்டேரிக்கு நீர் வரத்து அதிகரித்தது. இதனால் ஏரி முழுவதும் நீர் நிரம்பி கடல் போல் அழகாக காட்சி அளிக்கிறது. புதுவையில் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ரவுடியை தந்தையின் இறுதி சடங்கிற்கு வந்தபோது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். புதுவை சோலை நகர் காட்டாமணி குப்பத்தில் வசித்து வந்த மாரிமுத்து என்பவரின் மூத்த மகன் அன்பு ரஜினி, இளைய மகன் ஜெரிகோ ஆகிய இருவரும் பிரபல ரவுடிகள் ஆவர். இதில் அன்பு ரஜினி மீது 2 கொலை வழக்கு உள்ள நிலையில் ஆயுள் கைதி ரவுடி ஜெகனை கொலை செய்த ரவுடிகள் நீதிபதியிடம் ஆஜராக வந்தபோது அவர்களை தீர்த்து கட்ட வெடிகுண்டு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இருந்த வழக்கிலும் இவரை போலீசார் தேடி வந்தனர். மொத்தம் 21 வழக்குகள் நிலுவையில் உள்ள அன்பு ரஜினியை போலீசார் தேடி வந்த நிலையில்
கடந்த மாதம் அன்பு ரஜினி மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. இந்நிலையில் இவரது தந்தை மாரிமுத்து விபத்து ஒன்றில் இறந்து விட்டதால் இறுதி சடங்கில் பங்கேற்க அன்பு ரஜினி திட்டமிட்டிருந்தார். எனவே இது குறித்து SSP ஓம்வீர் சிங், SP பிரவீன்குமார் திரிபாதி ஆகியோரிடம் முக்கிய நபர்களை வைத்து பேசி சரணடைய ஒப்புக்கொண்டார். அதன்படி தந்தையின் இறுதி சடங்கில் பங்கேற்க வந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவர் SP பிரவீன்குமார் திரிபாதியிடம் சரணடைந்தார். அமெரிக்காவில் பள்ளி ஒன்றில் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய மாணவன் ஒருவன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். அமெரிக்காவில் கொலரோடா உயர்நிலை பள்ளியில் மாணவர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 2 மாணவர்கள் காயம் அடைந்துள்ளனர். துப்பாக்கியால் சுட்ட மாணவரும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளார் என்று அந்நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியுடன் பள்ளிக்கு நுழைந்த மாணவர் 2 மாணவர்களை சுடுவதற்கு முன்பாக ஆசிரியையின் பெயரை கேட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயம் அடைந்த 2 மாணவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் வீசிய ஹயான் புயலால் 1.6 கோடி வீடுகள் தரைமட்டமாகிவிட்டதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஹையான் புயல் தாக்குதலில் இதுவரை 6000 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 1800 பேரை காணவில்லை என்றும் அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிலிப்பைன்ஸ் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை செய்தி தொடர்பாளர் ரொனால்டோ பாலிடோ கூறுகையில், பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதியில் நவம்பர் 8ஆம் தேதி ஹையான் புயல் தாக்கியதாகவும் இந்த தாக்குதலில் முக்கிய நகரமான டக்லோபன் மற்றும் கடற்கரை பகுதிகள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகின என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பகுதிகளில் 1.6 கோடி வீடுகள் தரைமட்டமாகிவிட்டன என்றும் ஒவ்வொரு நாளும் 20 முதல் 30 வரையிலான சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன என்றும் ரொனால்டோ பால்டோ தெரிவித்துள்ளார். அந்த நாட்டின் சமூக நலத்துறை அமைச்சர் கோராப்சான் சோலிமன் கூறுகையில், புயல் பாதித்த பகுதிகளில் தற்காலிக குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து AJK செய்தியுடன் இணைந்திருக்க AJK News புதுவை.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.